காலை வணக்கம் நண்பர்களே. சேர்ந்தே போன்ற பயணத்துல இன்னைக்கு நாள் 32. இன்னைக்கு நாள்ல பாத்தீங்கன்னா ஈகோ லிஃப்டிங் பண்ணலாமா, அது பண்றதுனால நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்ன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஜிம்ல நம்மளுக்கு என்ன ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஜிம்ல ஆப்ஸ் ஒர்க் அவுட். ஆப்ஸுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ட்ரெயின் பண்ணனு பாத்தீங்கன்னா, லெக் ரேஸ் ட்ரெயின் பண்ணேன். லெக் ரேஸ் ட்ரெயின் பண்ணி முடிச்ச உடனே கேபிள் நீ கிரன்ச்சஸ் போட்டேன். அதுக்கப்புறம் டிக்ளைன்ல கிரன்ச்சஸ் போட்டேன். அது போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டெட்டில் பிட்ல சைட்ஸ் போட்டேன். சைட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டோ டச் போட்டேன். டோ டச் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரஷ்யன் ட்விஸ்ட் போட்டேன். ரஷ்யன் டூஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பிளாங்க் போட்டு என்னோட ஒர்க் அவுட் முடிச்சுதான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் 25 மினிட்ஸ் வாக்கிங் போனேன். வீடியோ ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி ஈகோ லிஃப்டிங் நம்ம பண்ணலாமா, அதெல்லாம் என்ன பிரச்சனை வரும்னு சொல்றேன். நம்ம உடம்புக்கு என்ன வெயிட் தூக்க முடியுமோ அந்த வெயிட் மட்டும் நம்ம தூக்குனா போதுமானது. அதை தாண்டி அவன் இவ்வளவு கிலோ போடுறான், அவன் 100 கிலோ டெட் லிஃப்ட் போடுறான், அவன் 200 கிலோ டெட் லிஃப்ட் போடுறான், அதனால நானும் அதை போட போறேன்னு சொல்லி நம்ம தப்பான ஃபார்ம்ல அதை போட்டோம் அப்படின்னா நம்மளோட முதுகுல இருக்க L4 L5 போன் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம லைஃப் லாங் ஜிம்முக்கு போக முடியாத லெவல்ல பிரச்சனை வரதுக்கே வாய்ப்பு இருக்கு. அதனால நம்மளுக்கு எந்த லெவலுக்கு தேவையோ அந்த லெவலுக்கு ஒர்க் அவுட் போட்டா போதும். சேர்ந்தே போன்ற பையன் சேர்ந்து வாங்க வரட்டா.